சிக்கன் மட்டனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி காளான் கிரேவி ஒரு முறை இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காளானில் இருக்க மண்ணெல்லாம் போகிறது மாதிரி 2-3 தண்ணி வச்சு நல்லா கழுவிடுங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவிட்டிங்கன்னா சூப்பராக சுத்தமாயிரும். என்னோட வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதோடு சேர்த்து அதையும் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட ராஸ்மல் போனதும் அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காளான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். தேவைப்பட்டுச்சுன்னா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மோர் வீடியோஸுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.